ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு, சர்க்கரை வியாதிகளுக்கு குணமளிக்கக்கூடிய அல்லது ஒரு சப்போர்ட்டிவ் அளிக்கக்கூடிய சில முக்கிய உணவு வகைகளை பார்க்க போகிறோம். இது யார் வேண்டுமானாலும் நீங்கள் வீட்டிலே செய்யலாம். சர்க்கரை வந்தவர்கள் மட்டும், நோய் வந்தவர்கள் மட்டும் கிடையாது, ஒரு தவிர்ப்பவர்கள் கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் அனைத்து நிலைகளில் உள்ளவங்களும் சரி, ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட்டாகவே நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சர்க்கரை வியாதி வரும்பொழுது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விளம்பரத்தில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்க்கரையை குறைக்கிற காரணம் ஃபைபரை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைபரை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சில ஆர்டிஃபிஷியல் மாதிரி உள்ளதோ அல்லது வேறு பிளான்ட்டில் இருந்து எடுக்கக்கூடிய பல்கான ஒரு ஃபைபரை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அது நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி எடுத்தால் இந்த சர்க்கரை வியாதிகள்லாம் குணமாகும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் உங்கள்கிட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், பொதுவாக சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு கேட்டிங்கனாலே சிலவங்க தங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்ட போல அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அந்த பயத்தை முதல்ல ஓரங்கட்டி கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இது டயாபெட்டிஸ் ஒரு டிசீஸாக டிஸார்டரான்னு கேட்டோம்னா ஒரு குறைபாடு, இன்சுலினோட குறைபாடு. நீங்கள் சாப்பிடுகிற உணவுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினோட அளவு சுரப்பு அதிகமாக இருக்காது. அதற்காகத்தான் இது குறைபாடுங்கிற மாதிரியான ஒரு இது. சரிங்களா? அப்போ பற்றாமல் இருக்கும் பொழுது அதிகப்படியான சுகர்கள் சர்க்கரைகள் நான் கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி எளிய தமிழில் நான் சொல்கிறேன். சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் பொழுது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் அதிகப்படியானது சிறுநீரகமாக மூலம் வெளியேற்றப்படும் பொழுது டயர்ட்னஸும் உடல் எடை குறைதலும் ஏற்படும். சரிங்களா? அதே நேரம் இந்த யூரினில் அதிகமாக போகும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா சோடியம் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி வரும் பொழுது அதிகமான ஒரு நாவறட்சி ஏற்படும். நாவறட்சி ஏற்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சோடியம் இந்த மாதிரி அயான்ஸோட அளவுகள் குறையும் பொழுது பிளரிங் விசன் அந்த மாதிரியான இதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள். இதை நம்ம ஓரங்கட்டிடுவோம். நம்மளுக்கு ஒரு சர்க்கரை வியாதி இந்த மாதிரி கண்டறியப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசோதனைகள் மூலமாக நம்மளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பின் நம்ம நவீன மருத்துவத்தில் எந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் டயட்ரி சப்ளிமெண்ட்டாக நம்ம சில பொருட்களை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இன்றைக்கி என்னங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முளை கொட்டிய பயிறு வகைகள் அதை எல்லாருமே மறந்துறாங்க. சரிங்களா? மாத்திரை மருந்து கவனம் கண்ட்ரோலாக இருக்கணும், டீயில் சர்க்கரை இல்லாமல் போடணும், இப்படி தான் அவங்க கொண்டு வராங்களே ஒழிய அவங்க அதை அறியாமையில் செய்கிறாங்க. அதனால நம்ம அதை தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க அதை தெரியலை. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன நம்ம இது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா சர்க்கரையோடைய அளவை குறைக்கிற காட்டிலும் ஃபைபரோடைய அளவு கூட கொடுக்கணும். இந்த ஃபைபரோட அளவு எதில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முளை கொட்டிய பயிறு வகைகள் அல்லது தாவரங்களில் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தில் உள்ள பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அதே நேரம் நம்மளுடைய கொள்ளு, அதே நேரத்தில் கொண்டக்கடலை, இதெல்லாம் அதே நேரம் எள்ளு, இதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம முளை கொட்டிய பிறகு அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அதில் சில பீன்ஸ் வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னு கேட்டால் சில நேரம் புரோட்டீன் அலர்ஜி சிலவங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்குறதுனால ஏற்றுக்கிருச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். சரிங்களா? இல்லாத பட்சத்தில் அதை இது பண்ணி அவிச்சு சாப்பிட்டுக்கிறங்க. பச்சையாக இது வேணாம். நல்லா பாசிப்பயிறு, அதே நேரம் வெந்தயம், எள்ளு, இந்த மாதிரியான இதுகளில் கொண்டக்கடலை, இதுகள்லாம் பார்க்கும் பொழுது நன்றாக ஊற வச்சு ஒரு
3 நாட்களுக்கு பிறகு வரும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா முளைக்கட்டி அந்த வேர் விட்டு வரும். அந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஃபைபர் வந்து சர்க்கரையோட இன்டேக் அளவு வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணிடுது. அதனால் நம்ம வந்து இதை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2வது வந்து பயறு வகைகள் வந்து வாயுவை வந்து உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் காலையில் வந்து அவிச்சு சாப்பிட்டு போனீங்கன்னா சாயந்தரம் கேஸ் ஸ்டவ்வில் உருவாக்கி கொடுக்கும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து சங்கடத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் இது வந்து மிகவும் எளிமையாக ஜீரணமாகி விடுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாயு கண்டென்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப குறைய வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து எளிதில் ஜீரணமாகறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நார்ச்சத்து வந்து எளிதில் ஜீரணமாகறனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து குறைச்சிரும். இது வந்து சர்க்கரையோட இன்டேக்கை வந்து குறைக்கிற ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். அடுத்து அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு நிறையா ஒரு இதுகள் வந்து இருக்குது. இன்றைக்கி தான் ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து விட்டமின் இ வருது, அக்ஸ்தந்தினின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்டாக்சந்தனின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வருது. அதே நேரத்தில் வந்து சில இம்போர்ட்டடான சில இதெல்லாம் வருது பார்க்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை வந்து 150 ரூபாய்க்கு மேலேலாம் வருது. அதெல்லாம் வேண்டியதே கிடையாது. அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறனால வந்து இது வந்து செல் ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக பண்ணுது. இதனால் உங்களுக்கு இன்சுலின் செல்கள் டேமேஜ் ஆகியிருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து கொஞ்சமாக இது பண்ணி கொடுக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா 70-80 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அவங்க உணவில் வந்து இந்த இது கொள்ளு காணப்பேர் இதெல்லாம் வந்து முளை கொட்டினது இதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. அதனால் வந்து அடுத்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை சாப்பிடும் பொழுது அந்த ரேஷியோ வந்து கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து யாரும் மாதக்கணக்கிலும் சரி வருஷக்கணக்கிலும் சரி சாப்பிடுவதே கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் உதவாத சில கருத்துக்களை வச்சுக்கிட்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு கைப்பிடி பாசிப்பயிரை எடுத்து இன்றைக்கி ஊற போட்டு துணியில் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி மறுநாள் அப்படி செய்யுங்க. இன்றைக்கி செஞ்சது வந்து ஒரு 72 மணி நேரத்தில் வந்து அது வந்து முளை கொட்டி வேர்விட வந்து ஆரம்பிச்சிடும். அதை வந்து லைட்டு சால்ட்டு கூட சேர்த்துக்கிறங்க. அல்லது இல்லைனாலும் சும்மா பரவாயில்ல அப்படியே மெண்டு சாப்பிட்டுக்கொள்ளுங்க. கல் இல்லாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கிறோங்க. ஆமாம், இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். அதே நேரத்தில் அதிகமாக ஒபேசிட்டி இருக்குது, அவங்க வந்து கொள்ளு பயன்படுத்திக்கலாம். லேடிஸுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸான பிரச்சனைகள் இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெந்தயத்தை முளை கொட்டி வச்சு சாப்பிட்டுக்கிறங்க. இந்த மாதிரியான செலக்டடாக உள்ளதுகளை நீங்கள் இது பண்ணிக்கிற வேண்டியது. கருவே இல்லை, குழந்தை தங்க மாட்டேது, இந்த மாதிரினா கொண்டக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ஒரு மெட்டீரியல். ஆமாம், கொஞ்சம் அளவுகளை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா முளை கொட்டினதை கொஞ்சம் வேக வச்சு அதை நான் சொல்கிறது வந்து அந்த பீன்ஸ் வகையான ஒரு பொருள்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சிலவங்களுக்கு நிச்சயமாக சிலவங்களுக்கு புரோட்டீன் அலர்ஜியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஃபைபர் பார்த்தோம், ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சத்துப்பொருள்கள், தாவர சத்துப்பொருள்கள் வந்து இதில் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் இது வந்து மிகவும் ஒரு எக்ஸலண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு இது, செல் ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது. இதுக்கு எல்லாமே வந்து இது வந்து குறைச்சி ஒரு நல்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த முளைக்கொட்டிய இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மேங்கனீஸ் பொதுவாக வயல்வெளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இது மஞ்சள் நிறமாக தான் காணப்படும். அறுவடைக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும். ஆனால் நெல் முளைக்க போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பச்சையமாக இதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். அந்த பச்சையம் எங்கே இருந்து எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரேஸ் எலிமெண்ட்டு, மெக்னீசியமும் மாங்கனீஸும் ரொம்ப 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 ட்ரேஸ் எலிமெண்ட். அப்போ அந்த ஜெர்ம் விட முடியும் போது அதற்கான சிந்தசிஸ் பண்ணக்கூடியது மண்ணில் இருந்து அந்த மெக்னீசியத்தையும் மாங்கனீசியம் எடுத்து இலைகளுக்கு குளோரோஃபில் ஆற்றலை உருவாக்கக்கூடியது அந்த ஜெர்மினேட்டரான இதில் வந்து இருக்குது. அதை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த மெக்னீசியம் மாங்கனீஸோடைய ஆற்றல் வந்து இதாகிட்டே இருக்குது. இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்லாம் நீங்கள் எங்கே தேடியும் கிடைக்காது, நீங்கள் வந்து சத்து மாத்திரைகளாக தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல்கள்,
கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா இதில் வந்து விட்டமின் ஏ வந்து நிறையா இருக்குது, சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து சில இருக்கிறனால வந்து கண் பார்வை சம்மந்தம். அந்த காலத்தில் யாருங்க கண்ணாடி போட்டிருந்தா? கண்ணாடி போடக்கூடிய கலாச்சாரம் வந்து இப்போ தானே கொஞ்சம் காலங்க ஒரு மாடர்ன் காலத்தில் இருக்குது. ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கிருவோமே. ஆமாம், அதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. அது இந்தியாவில் 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருந்தாங்க? கிடையாது. இதே இது வந்து வருமுன் காப்பது மாதிரி அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து இதை வச்சு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், நம்ம வந்து அதெல்லாம் புறந்தள்ளி எளிமையாக போகிறவங்கிறதுக்காக என்னான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம இது பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பாதிப்பாக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? இந்த முளை கொட்டிய தாவர வகைகளை வந்து தயவு செய்து தினசரி வந்து உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கிறங்க. அட்லீஸ்ட் வந்து இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபார்முலாலாம் வேண்டியதே கிடையாது. பாசிப்பயிர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறங்க, காணப்பயிர் என்று அழைக்கக்கூடிய கொள்ளும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறங்க. அதே நேரத்தில் வெந்தயமும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறங்க. ஒவ்வொரு நாளும் மாற்றி ஆல்டர்னேட்டிவ். ஆமாம், கொஞ்சம் நல்லா ஒரு ஒயிட் கிளாத்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறங்க, சரிங்களா? அதை வந்து நல்லா மூட்டையை கட்டி நல்லா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே மாட்டி தொங்க விட்டோம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு 72 ஹவர்ஸில் வந்து நல்லா ஜெர்மினேட்டட் பண்ண ஆரம்பித்தோம். கண்டிப்பாக 40 to 48 ஹவர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது வந்து அந்தளவுக்கு இதாக இருக்காது. இப்போது 72 ஹவர்ஸில் வந்து அது வந்து கொஞ்சம் வேரும் விட ஆரம்பிச்சிடும், மேலேயும் இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதே நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணோம்னாலே இது சர்க்கரை வியாதிக்கு மட்டும் கிடையாது. நான் வந்து இது வந்து பல வியாதிகளுக்கு நம்ம மருந்தாக சொல்லலாம். பட் நான் சர்க்கரை வியாதிகளுக்கு எப்படி இது வந்து இன்சுலினை வந்து உருவாக்குது, செல் ரிப்பேர் மூலமாக பேங்க்ரியாட்டிக் எப்படி பழைய நிலைமைக்கு உருவாக்குது, அதே நேரம் அந்த வெந்தயம் எப்படி அந்த இன்சுலினுடைய அளவு வந்து அதிகரிக்க வச்சு அதை செல்களை வந்து மெட்டபாலிசம் பண்ணி இது பண்ணி கொடுக்குது. இது எல்லாமே வந்து இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாது தான், சரிங்களா? அதற்காக வந்து சில மேதைகள்லாம் இருக்குது, டாக்குமெண்ட்டை காமின்னு சொல்லும். அவர்களுக்கு இது வந்து விடை கிடையாது. நல்லா வந்து தாய்ப்பாலில் வந்து பார்த்தோம்னா 99% தண்ணி தான் இருக்கும். தண்ணியும் தாய்ப்பாலும் ஒன்றாயிரம் முடியாது, ரெண்டும் வந்து அதனுடைய குணங்களில் ஒன்றும். ஆமாம், சோத்துக்கத்தாலையும் பார்த்தோம்னா தண்ணி தான் இருக்கும். ஆமாம், ஒரு சில பெர்சன்டேஜ் தான் சில வித்தியாசமான பொருட்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இளநியும் அதே மாதிரி தான், சரிங்களா? ஆனால் ஒன்று அதனுடைய பிரபாவம் சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் அருமையான ஒரு இது, அதனுடைய பிரபாவம், சூப்பர் நேச்சுரல் எஃபெக்ட். ஆமாம், தாய்ப்பால் வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நன்றாக கொடுக்கும். இளநீ வந்து அது தோல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, இதுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். கத்தாழை வந்து தீக்காயங்கள் இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து அது வந்து சில அதனுடைய பிரபாவம் நேச்சர்னால வந்து அது வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க வைக்குது. இதுதான் அதில் வந்து ஒரு இதுக்கெல்லாம் நம்ம அறிவியல் பூர்வமாக இது இன்னும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கமே ஒழிய இன்னும் வந்து அது வந்து ஒரு முழுமையான ஒரு இது வந்து கிடையாது. அதற்காக நம்ம அதை வந்து புறந்தள்ளிவிட முடியாது. யார் என்ன சொன்னால் நாங்கள் இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறோங்க, இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை ஆயிக்கிறோம், சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.